கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான், நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் அவனை தப்புவிக்க வேண்டியதாய் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இதுல என்ன இருக்கு பாஸ்டர் அப்படி நீங்க கேட்டா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். நீங்கள் கோபப்படுகிறதுனால பாவம் வருகிறது, அல்லேலூயா. பாவத்தினால ஒரு தண்டனை கிடைக்கிறது, அல்லேலூயா. அந்த பாவத்தை உங்களுக்கு சொந்த பிற்பாடு நீங்கள் உணரல, ஆனால் உங்களுக்கு விடுதலை தேவை. ஊழியக்காரன் கேட்குறான், அல்லேலூயா, ஆண்டவரே இந்த கஷ்டத்தை என்ன செய்யுங்க, மாற்றி கொடுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். எதனால வந்துச்சு நம்ம புரியல, எதனால இது நமக்கு இருக்குன்னு சொல்லி புரியல. அந்த காரியத்தை நம்ம மாற்றல, கோபத்தை மாற்றல, மறுபடியும் கோபத்தினால மறுபடியும் பாவம் செய்கிறோம், மறுபடியும் தண்டனை படுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே சொல்லுகிறது, கடும் கோபி ஆக்கினைக்கு உள்ளாவான். ஸ்டேட்மெண்ட், ஆக்கினைக்கு உள்ளாவான், கோபப்படுகிறான், பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவன் தப்பு தண்டனைக்கு அவன் நில்லாதவனாகிறான். ஆகிலும் நீ அவனை மாற்றாமல் அவனை தப்புவித்தால் திரும்பவும் நாம தப்பு செய்கிறவளாய் தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கிறவளா நம்ம இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி மறுபடியும் கோபப்பட்டு மறுபடியும் பாவம் செஞ்சு மறுபடியும் வேதனை அனுபவிச்சு மறுபடியும் மன்னிப்பு கேட்டு அதை உணராமல் தெரியாமல் மறுபடியும் கோபம் கொண்டு மறுபடியும் இப்படி சைக்கிளா அதே ரொட்டேஷனுக்குள்ள அதே நிற்பீர்கள்னு சொன்னா தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப கடும் கோபத்தை நீங்கள் மாற்றும் பொழுது, அல்லேலூயா, கடும் கோபத்தை உங்களை விட்டு அகற்றும் பொழுது, கடும் கோபத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் சுபாவத்திலிருந்து மாற்றும் பொழுது, அல்லேலூயா, தேவனுடைய திட்டம் உங்களுக்கு வெளிப்படுகிறது.